ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லாருக்கும் ஒரு குட் மார்னிங். இது சாட்டர்டே மார்னிங். இன்றைக்கான மினி பிளாக் பார்த்துடலாமா? இன்றைக்கி காலையிலேயே எழுந்திரிச்சு குளிச்சு ரெடி ஆயாச்சுங்க வெளியே போகிறதுனால. ஸோ எங்கே போகிறோன்னா கார்னிவலுக்கு தாங்க போக போகிறோம். சம்மர் டைமில் யூஎஸில் ஒவ்வொரு வருஷமும் நடத்தக்கூடியதுங்க. வீட்டுக்கிட்டேயும் பல கார்னிவல்ஸ் அங்கங்கே நடக்கும். அதெல்லாம் சின்ன சின்னதாக இருக்கும். இப்போ நாங்கள் போகக்கூடியது நல்ல பெரிய கார்னிவலுங்க. செசெக்ஸ் கவுண்டிங்கிற ஏரியாவில் கண்டக்ட் பண்ணக்கூடியதுங்க. நம்ம வீட்டிலேருந்து ஒரு 1 hour தூரம். ஆன்லைன்லேயே டிக்கெட் எல்லாம் புக் பண்ணி வச்சுட்டோம். ஸோ நல்லா பிரஞ்ச் மாதிரி சாப்பிட்டுட்டே கிளம்பிடலான்னு பிளான் பண்ணிட்டோங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா பொங்கலும் சட்னியும் தாங்க. சாப்பிட்டுட்டு கிளம்புனோன்னா நம்ம சுற்றுறதுக்கு தெம்பு இருக்கும். நம்ம ஊர் எக்ஸிபிஷன்னு சொல்லிக்கலாங்க. இந்த கார்னிவலை சூப்பராக இருக்கும். ஃபுட்டு இருக்கும். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நிறைய த்ரில்லர் ரைட்ஸ் இருக்கும். அப்புறம் ரேசஸ் எல்லாம் கண்டக்ட் பண்ணுவாங்க. அதெல்லாம் நின்று பார்க்கலாம் நம்ம. சூப்பராக இருக்குங்க. ஸோ ஸ்பாட்டுக்கு சேர்ந்தாச்சுங்க. சாப்பிட்டுட்டு நல்லா அந்த 1 hour டிரைவையும் என்ஜாய் பண்ணிவிட்டு சேர்ந்தாச்சு ஸ்பாட்டுக்கு. ஆன்லைன்லேயே புக் பண்ணனால ஸ்கேன் பண்ணிவிட்டு உள்ளே போயிட்டோம். ரைடுக்கு தனி சார்ஜுங்க. எங்களுக்கு டிக்கெட்டுக்கு $12 ஆச்சு. எனக்கு 12, என் வீட்டுக்காருக்கு 12. ரைடுக்கு போகணுன்னா தனியாக நம்ம பே பண்ணி வாங்கிக்கணும். நாங்கள் ரைடெல்லாம் பெருசாக போக மாட்டோங்க. சும்மா இந்த ஃபார்ம் எல்லாத்தையும் சுற்றி பார்த்துட்டு சில ரேசஸ் எதாவது கனெக்ட் பண்ணாங்கன்னா அதையும் பார்த்துட்டு நாங்கள் வந்துடுவோம். ஒரு 2 hours சுற்றிட்டு வந்துடுவோங்க. ஸோ இங்கே ஆடு பண்ணை, கோழி பண்ணை இதெல்லாம் எப்படி மெயின்டைன் பண்ணுறாங்க அப்படிங்கிறது உங்களுக்கு சின்னதாக காமிச்சிருக்கேன். ஏன்னா இது வருஷம் நடத்தக்கூடியது ஒரே மாதிரி தான் இருக்குங்க. போன வாட்டியும் நான் எடுத்து போட்டிருக்கேன். ஸோ ரொம்ப போட்டு உங்களை போர் அடிக்க வேணாமேன்னு சொல்லிட்டு சிம்பிளாக நான் எடுத்து போடுறேன் இதில். இப்போ இந்த கோழி பார்த்திங்கன்னா ரொம்ப பெருசாக இருந்துச்சு. அண்ட் அது கொக்கரக்கோன்னு கத்துற வரைக்கும் வெயிட் பண்ணி உங்களுக்காக கேப்சர் பண்ணி இப்போ காமிக்கிறேன். இது எந்த வகையான கோழின்னு தெரியலைங்க. அப்படியே புசுன்னு இருந்துச்சு. ஃபேஸ் கூட அப்படியே ஃபுல்லாக கவர் ஆகிருந்துச்சு. அண்ட் இந்த புறா அழகாக இருந்துச்சுங்க தோகையை விரித்து. ஸோ டக்குன்னு கேப்சர் பண்ணிட்டேன் நான். ஒரு சமயம் அது பண்ணும்போது நம்ம கேப்சர் பண்ணிடணும். ஸோ அண்டு வேறு என்ன இருக்கும்னு பார்த்தீங்கன்னா இங்கே ரேசஸ் எல்லாம் கூட கண்டக்ட் பண்ணுவாங்க. ஸோ உங்களுக்கு இந்த பிக் ரேஸும் இதில் காமிக்கிறேங்க. இது ஃபீட் பண்ணுற இடம். ஒரு பக்கம் ஃபார்மில் எப்படி வச்சுருப்பாங்க அப்படின்னு பார்க்கலாம். இன்னொரு பக்கம் இது ஃபீட் பண்ணுற இடம். ஃபுட்டு நம்ம காசு கொடுத்து வாங்கி வேணும்னா நம்ம ஃபீட் பண்ணலாம். அப்புறம் இந்த பிக் ரேஸுக்கு பார்த்திங்கன்னா ஒரு 5-6 பிக்கை வரிசையாக நிற்க வச்சு கலராக ட்ரெஸ்ஸை போட்டு விட்டு எது ஃபஸ்ட்டாக வருது அப்படின்னு செக் பண்ணுவாங்க. ஸோ அதுவும் ரொம்ப சூப்பராக இருந்துச்சுங்க. இதெல்லாம் முடிச்சுட்டு சுற்றின டயர்டில் ஒரு லெமனேடு வாங்கிட்டோம். அண்டு ஒரு சிப்ஸு வாங்கினோம். இது பொட்டேட்டோ சிப்ஸ் கிடையாதுங்க. வேறு ஒரு சிப்ஸு மொறுன்னு ஃப்ரை பண்ணி இந்த சீஸ் சாஸ் எல்லாம் போட்டு கொடுப்பாங்க. எல்லாம் முடிச்சுட்டு சுற்றி வந்தால் என்ட்ரன்ஸுக்கே வந்தாச்சு. சரி போதும்னு கிளம்பிட்டோங்க 2 hours. அண்ட் டின்னருக்கு பார்த்திங்கன்னா பீஸா வாங்கிட்டு வந்துட்டோம். இந்த பிளேஸ் பீஸா சூப்பராக இருக்கும். வெஜ்ஜு தான் வாங்கியிருக்கோம். கூடவே சீஸ் ஸ்டிக்ஸு அண்டு தோசை மாவுங்க. இது காஸ்கோவில் போன வாட்டியே பார்த்துட்டு ட்ரை பண்ணி பார்க்கலாம் இந்த மாவில் எப்படி தோசை வருதுன்னு சொல்லி வாங்கிட்டு வந்துட்டோம். இது நாங்கள் வாங்குகிற